டெல்லியில் நடந்த அந்த நிர்பயா அது ஒன்று தான் மக்கள் மத்தியில் இருக்குது. வேறு அஃபென்சஸ் எல்லாம் சொல்ல போனோம்னா வெளியில் வந்து வரலைங்க. ஸோ மெனி கேசஸ் வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டுனா ஜஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதை நாம் வந்து அத்தாரிட்டிஸில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு கோர்ட்லேயுமே இந்த இந்தியா கானூன் எடுத்து பார்த்தோம்னா எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் வருது. ஆனால் மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு வந்து பெருசாக அவங்களுக்கு ஃபியர் கொடுக்குற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்க இப்போதைக்கு. அதாவது ஒவ்வொரு விக்டிம் பாதிக்கப்பட்ட பெண் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த போக்சோ கேஸ் இருக்குதுங்கிறது ட்ரையலுக்கு வரும்போது தெரியும். முதல்ல போக்சோக்கு செப்பரேட் கோர்ட்டும் கிடையாது, போக்சோ ஆக்டும் கிடையாது. காமனாக ஐபிசியில் தான் இந்த அஃபென்ஸ் வந்துட்டு இருந்தது. இந்த போக்சோ வந்ததுக்கப்புறம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அரெஸ்டானா பெயில் கிடையாதுங்கிற அளவுக்கு கொஞ்சம் இருக்குது. அந்த பயமெல்லாம் இருக்குது. இங்கே லோயர் கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னா போக்சோ கேஸை ஹைகோர்ட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கு பெயிலுக்கு. ஆனால் அந்த ஹைகோர்ட்டுக்கு போனாலுமே அந்த ட்ரையல் முடிஞ்சு அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் வருது அப்படிங்கிறது மக்களுக்கு ரீச் ஆகிறதில்ல.